வந்து பார்த்திங்கன்னா பேலியோ டயட்டோட டே 10ஓட ரெசிபீஸ் தாங்க வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து ஊருக்கு போயிருந்தேன் இல்லையா, ஸோ இன்றைக்கி மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிளம்பிட்டேன். ஸோ வர வழியில் இந்த இயற்கை காட்சி எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கவர் பண்ணியிருக்கேன். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 o'clock போலவே வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே முக்கியமான வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டே 10 வந்து உங்ககிட்ட வந்து வெயிட் லாஸ் வந்து ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, வெயிட் வந்து செக் பண்ணுறது தான். ஸோ இன்றைக்கி வந்தோடனே பார்த்திங்கன்னா வெயிட் தான் வந்து செக் பண்ணேன். வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 5 days முன்னாடி வந்துட்டு 93 இருந்தது, இப்போ 91.5ல் இருக்குது. ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தாங்க. ஸோ கீரை சூப் தான் வந்து எடுத்திருந்தேன். இந்த கீரை சூப் நான் ஏற்கனவே வந்துட்டு உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் டீட்டெயிலாக வந்து காமிக்கல. ஸோ கீரை சூப்பில் வந்துட்டு ஒரு 30 grams அளவுக்கு பட்டரோ 20 grams பட்டரோ வந்து சேர்த்து எடுத்தோன்னா நம்மளுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கட்லெட் வந்து செய்ய போகிறேன். இதுவே வந்து நைட்டுக்கும் வந்து வச்சுக்க போகிறேன். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சீஸ் வந்து கொஞ்சம் கலந்து செய்யலான் இருக்கேன். ஸோ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு சிக்கன்லாம் வந்து சேர்த்துக்கிறேன். எலும்பு இல்லாத சிக்கனாக வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அதை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 tablespoon அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 tablespoon அளவுக்கு தனி மிளகாய் பொடி வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா மிளகு வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 5லேருந்து 6 மிளகு வந்து சேர்த்துருக்கேன். 1 tablespoon வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். 2 tablespoon அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ நான் ஏன் வந்துட்டு பச்சையாகவே வந்து சிக்கன் வந்துட்டு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்ம பைண்டிங்க்கு வந்து எதுவும் சேர்க்க முடியாது. ஸோ நம்மளுக்கு பச்சையாக இருந்ததுன்னா நல்லா வந்துட்டு பிடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நம்ம வந்துட்டு வேக வச்சுட்டு செஞ்சோன்னா இந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு பைண்டிங் வந்து வராது, உதிரி உதிரி போகும். ஸோ அதுக்காக நான் வந்து பச்சையாகவே வந்து எடுத்திருக்கேன். நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நம்ம அரைச்ச பேஸ்ட்டில் வந்துட்டு ஒரு அரை வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்க்காம கூட செய்யலாம். ஸோ ஒரு அரை கேப்சிகம் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு பாலாக வந்து உருட்டி வச்சுக்கலாம். உருட்டி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவைப்படும் போது வந்துட்டு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வந்து வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெருசாகவும் எடுத்துக்கலாம், அதே மாதிரி வந்துட்டு சின்னதாகவும் வந்து எடுத்துக்கலாம். சின்னதாக எடுத்தோன்னா சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து கட்லெட் ஷேப்பில் வந்து தட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம வந்துட்டு பேலியோவில் வந்து டீப் ஃப்ரை வந்து எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து ஷாலோ ஃப்ரையே வந்து பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து எதுவுமே எடுக்கலை. ஏன்னா நான் இன்றைக்கி தான் வந்து ஊர்லேருந்து வந்தேன்றதுனால என்கிட்ட வெஜிடபிள்ஸ்லாம் வந்து இல்லை. ஸோ அதனால் நான் சிம்பிளாக வந்துட்டு இருக்கிறத வச்சே வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ பேனில் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் வந்து சேர்த்துருக்கேன். பட்டர் வந்து நல்லா உருகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பால்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து தட்டி கட்லெட் ஷேப்பில் வந்துட்டு நம்ம வந்து வச்சிடலாம். ஸோ இந்த கட்லெட் மட்டும் பத்தலைன்னா இது கூட வந்துட்டு 2 முட்டை வச்சுக்கோங்க. ஸோ இதுவே வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஆஃப்டர்நூனில் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ என்கிட்ட இல்லாததுனால நான் வந்து எடுத்துக்கல. மோஸ்ட்டாக வந்துட்டு ஆஃப்டர்நூனில் வந்து வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு நைட்டில் வந்துட்டு சிக்கன் மட்டன் இந்த மாதிரி ஃபேட் நிறைஞ்ச பொருளாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்பவே வந்துட்டு நல்லது. ஸோ நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணக்கூடாதுன்றதுனால ஷாலோ ஃப்ரை பண்ணுறோம். சிம்லேயே வச்சு திருப்பி திருப்பி விட்டோன்னா நல்லா வந்து சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும். ஸோ ரொம்பவே சிம்பிளான லஞ்ச் தான், பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு வயிறு நிரம்பவும் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக இந்த கட்லெட் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 hour கிட்ட வந்து வாக்கிங் வந்து போனேன். ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour போயிட்டு இருந்தேன். இப்போ 10 days வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இல்லையா, இப்போ வந்து நம்ம டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வெயிட் லாஸ் வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கும். உங்களுக்கு இடையில பசிக்கிற மாதிரி இருக்குன்னா கொய்யாப்பழம், அதுக்கப்புறம் க்ரீன் டீ, லெமன் ஜூஸ் இதெல்லாம் வந்து குடிக்கலாம். வித்தவுட் சுகர் வந்து எடுத்துக்கணும். நைட் என்னோடைய டின்னர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேம் கட்லெட் தான், பட் என்கிட்ட சீஸ் இருந்தது. ஸோ சீஸ் மட்டும் கட் பண்ணி சென்டரில் வந்துட்டு வச்சுட்டு இதே கட்லெட்டை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ நைட் டின்னரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. பட் இதே சாப்பிட்டு நம்மளுக்கு போர் அடிக்கும் தான். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்துட்டு எதுவும் இல்லாததுனால நான் இதே வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நாளைக்கு வந்து ஷாப்பிங் போயிட்டு நம்மளுக்கு தேவையானதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துடலாம்.
ஸோ நம்ம வந்து 91 கேஜி வந்து வந்தாச்சு. அடுத்த டார்கெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 88 வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த 1 வீக்கில் வந்துட்டு நம்மளால் 88 கேஜி வந்து வர முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் நம்மளுடைய எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஃபுட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணோன்னா டெஃபினட்டாக வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும். இனிமேல் வந்துட்டு என்னுடைய வாக்கிங் டைம் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்களும் வந்து வாக்கிங் வந்துட்டு ரெகுலராக வந்து போங்க. நம்மளுக்கு நல்ல வந்து வெயிட் லாஸ் இருக்கும். மாவுச்சத்து மட்டும் லெஸ் தென் 40 கிராம்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி வந்துட்டு உங்களால் கால்குலேட் பண்ண முடியலனா ஹெல்த்திமி ஆப் இருக்குது. ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி ஸோ நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு பொருளையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு வந்தோன்னா அதுலேயே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஹெல்த்திமி ஆப் பற்றி டீட்டெயிலாக வேணும்னா சொல்லுங்கள், அதையும் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பதிவு டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.